ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் ஆஃப் டைரக்ஷன்லேருந்து நான் உங்கள் ராகுல். இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம சூர்யா சார் கேரியரை பற்றி பேச போகிறோம். அவர் வந்து பெஸ்ட் ஆக்டர், உடம்பையும் மனசையும் வற்புறுத்தி நடிக்கக்கூடிய ஒரு ஆக்டர். என்னதான் அவருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நடிப்பு வராமல் இருந்தாலும் நேருக்கு நேரில் சூர்யாவிற்கு நடிக்க தெரியல, நடக்க தெரியல, டைலாக் வசனம் பேச தெரியல, ஒரு க்ளோஸ்அப்பில் சரியாக வந்து சிரிக்க தெரியல. இவர் எப்படி நடிகர் ஆகிறாரு, டெஃபினெட்லி இவர் நல்ல நடிகர் ஆக மாட்டாருன்னு சொல்லி நிஜமாக நான் நினைச்சேன். நம்ம பாலா சார், அப்புறம் ஜிவிஎம் இவங்களோட சேர்ந்து நடிப்பை இம்ப்ரூவ் பண்ணி வளர்த்துக்கிட்டாரு. அரெஸ்ட் பண்ண கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லாத செலவு. ஒரு வண்டி வைக்கணும், அதுக்கு டீசல் ஊற்றணும், நம்ம ஆளுங்க யூனிஃபார்மோட 4 பேர் பந்தோபஸ்து வேற, கோர்ட்டு ஜட்ஜு. இப்போ ஒரே ஒரு புல்லட் செலவு, ஏன் செலவு. ஆனால் என்னதான் இந்த ஜிவிஎம் பாலா இவங்க எல்லாருமே சூர்யாவுக்கு ஒரு 50% இருந்தாலுமே பாதி 50% நான் ஹரின்னு தான் சொல்லுவேன், டேரக்டர் ஹரி. பிரச்சனையை வந்து தூக்கி சமைக்கிறோம். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் கோவம் வந்து நம்ம கீழே போட்டு ஒரு என்ன சொன்னேன், இப்போ சிரிச்சிங்க, நல்லா தானே பேசிட்டு இருந்தேன், வார்த்தையை விட்டனா. அவரோட படைப்புகளால தான் இப்போ சூர்யா நடிப்பின் நாயகனா இங்கே இருக்காருன்னு நான் சொல்கிறேன். நம்பர் 1 படைப்பு 6. ஏன்டா 5 பேரை எரிச்சோம், ஆறுமுகத்தை பகச்சோம், நீ நொந்து சாவணும்டா. தம்பி தம்பின்னு சிரிச்சு கூப்பிட்டு ஏமாத்தன வாயில ஐயோ ஐயோ அழுது பொலமுண்டா. டேய் நாதனன் கோவன் நாசியாக்குறடா. நம்பர் 2 வேல். சார் கேஸ் நல்லா ஸ்ட்ராங்கா போடுங்க சார், இல்லைன்னா ஜாமீன்ல பறந்துற போகுது. காக்கா எப்படி இருந்து இன்ஸ்பெக்டர் கேட்டார்னா கருப்பா இருந்ததுன்னு அடையாளம் சொல்லு, நல்லா பிடிப்பார் காக்கா. நம்பர் 3 சிங்கம். மீதி இருக்கிற 14 நாளும் நீ வர தடமும் தெரியக்கூடாது, போற இடமும் தெரியக்கூடாது. நம்பர் 4 சிங்கம் 2. நீ கண்ணை காட்டுவ, பாய் கண்ணை காட்டுவ, சகாய கல்ல கட்டி போறத கடலை இறக்குவான், கூடவே டேனிங் எடுத்து சரக்கையும் இறக்குவான். கேட்டா ஊருக்குள்ள நீங்க 2 பேரும் எதிரிகளா நடிப்பீங்க. நம்பர் 5 சிங்கம் 3. பேசிட்டு இருக்கல, பொம்பளை மேல கை வைக்கிற கெட்ட பழக்கம். தாய் தமக்க தங்க தாரம் தவிர மத்த எல்லா பொம்பளைகளையும் தப்பாதான் பாப்பீங்களா? போயிருங்க. ஸோ இது எல்லாமே பிளாக் பஸ்டர்ஸ் மூவி. சிங்கம் 3 மட்டும் கொஞ்சம் ஆவரேஜ். ஸோ இது எல்லாமே பிளாக் பஸ்டருங்கிறதுனால தான் சூர்யா ஒரு இடத்த பிடிச்சி இப்போ இங்கே இருக்காருன்னு என்னோட கெஸ்ஸு. உங்களோட கெஸ்ஸு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள்.